जनार्दना कृष्णा राधिकापते जनविमोचना कृष्णा जन्ममोचना गरुडवाहना कृष्णा गोपिकापते नयनमोहना कृष्णा नीरजेक्षणा जय जनार्दना कृष्ण राधिकापते जय जनार्दना कृष्णा राधिकापते जनविमोचना कृष्णा जन्ममोचना गरुडवाहना कृष्णा गोपिकापते नयनमोहना कृष्णा नीरजेक्षणा जय जनार्दना कृष्ण राधिकापते जनविमोचना कृष्ण जन्ममोचना. ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் சூப்பராக இருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி வந்து எல்லோரும் சூப்பராக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து நல்லா பண்ணியிருந்தேன். அதுதான் வந்து உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ தான் இது. அன்றைக்கி போடுறதுக்கு டைம் இல்லாதனால இப்போ வந்து இது வீடியோ வந்து போடுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். சனிக்கிழமை காலையில் வந்து 6 மணிக்கே டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையிலே வந்து நேரமாக தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துல ஒரு மனை வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம கிருஷ்ண ஃபோட்டோ இல்லை சிலை அந்த மாதிரி எது இருந்தாலும் சரி நம்ம விக்கிரகம் வச்சு கூட நம்ம வழிபாடு செய்யலாம். அது மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வழிபாடு செஞ்சுக்கலாம். நான் வந்து என்கிட்ட இந்த விக்கிரகம் ராதே கிருஷ்ணன் சேர்ந்த மாதிரி இருந்தது. இதை நான் வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பிள்ளையார் வந்து பிடிச்சி வைக்கணும் இல்லையா? நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு சாமிகிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். அது மாதிரி இப்போவும் அதே மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து ஒரு 7 மணி ஒரு 7:30க்குள்ளே நான் வந்து சிம்பிளாக வந்து காலையிலே பூஜை பண்ணியிருந்தேன். சிம்பிளாக வந்து நெய்வேத்தியம் வந்து ஆப்பிள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தீப தூப ஆராதனை காட்டி கற்பூரம் பொருத்தி அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுருந்தேன். டே ஃபுல்லாக வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு நான் நினச்சிருந்தேன். அதே மாதிரி டே ஃபுல்லாக வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். எதுவுமே சாப்பிடாம நான் விரதம் இருந்து தான் இந்த பூஜையை நான் பண்ணியிருந்தேன். நமக்கு எந்த வேண்டுதல் நம்ம ஏதாவது வேண்டி நம்ம விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிருஷ்ணன் வந்து அந்த வரத்தை நமக்கு வந்து கொடுப்பாங்கங்கிறது ஐதீகம். அதனால் வந்து இந்த வருஷம் நான் ஃபர்ஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடி நான் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு செஞ்சுருக்கேன். ஆனால் நான் வந்து விரதம் இருந்ததில்லை. இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விரதம் இருந்திருக்கேன். விரதம் இருந்து வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் மனசுக்கு நிறைவாக நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். அதை தான் நான் என்னென்ன வந்து நைவேத்தியமாக வச்சேங்கிறத உங்கள்கிட்ட வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ணனுக்கு பிடிச்ச சீடை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதான் வந்து ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த சீடையெல்லாம் நான் பண்ணது கிடையாது. எனக்கு தெரியவும் தெரியாது. இன்றைக்கி நான் செய்யும் போதே வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோவில் பார்த்துட்டு தான் செஞ்சேன். ஆனால் குவான்டிட்டிலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாம் கொஞ்சமாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம்ல கொஞ்சமாக பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டுவிட்டேன். 2 கப் வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கருப்பு எள்ளு கொஞ்சம், தேங்காய் துருவன தேங்காய் இருக்கு இல்லையா, அது வந்து 3 டேபிள் ஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் என்கிட்ட பட்டர் இல்லை, அதனால் நான் வந்து கீ ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பால்ஸ் நான் வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஃபேனில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கணும்னு சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். அதேமாதிரி வெடிக்காமல் எனக்கு ஒவ்வொரு செடி வந்து அவ்வளோ அழகாக வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்தது. மோஸ்ட்லி விரதம் இருக்கும்போது வந்து எதையுமே வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் அதே மாதிரி எந்த ஒரு டிஷ்ஷையும் வந்து நான் டேஸ்ட் பண்ணியே பார்க்க கிடையாது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச குவான்டிட்டியில் நான் எல்லாம் கரெக்டான ஒரு பக்குவத்தில் போட்டால் சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் எல்லாம் குவான்டிட்டி போட்டிருந்தேன். அதே மாதிரி எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது அப்படின்னு. ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு சொன்னாங்க. நான் வந்து இனிப்பு சீடை தான் பண்ணியிருந்தேன். இனிப்பு சீடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முறுக்கு கொஞ்சம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தட்டு வடை இதுக்கு முன்னாடி ஒரு டைம் பண்ணியிருந்தேன். முறுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. தட்டு வடை பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அவல் பாயசம் செஞ்சுருந்தேன். அவல் பாயசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்வீட்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு. எப்போவுமே வந்து நம்ம ஸ்வீட் பாயசம் செய்யும் போது வந்து ஸ்வீட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாவே அல்டிமேட்டாக இருக்கும். அது மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையை போட்டுட்டு ஈவினிங் டைமில் வந்து பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடித்த பாலால் ஆன எல்லாம் பொருள் வைக்கணும் இல்லையா, அதுக்கு எல்லாமே ஒரு கப்பில் போட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பால், தயிர், நெய், வெண்ணெய், அவல் இது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அவல் பாயசம் தனியாக செஞ்சுருந்தேன். அது இல்லாமல் ஒரு கப்பில் வந்து அவல் வச்சு படைத்தேன். அவல் வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து வச்சு படைத்தோம் அப்படின்னா
அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நம்ம என்ன நினச்சி வேண்டி வரம் கேட்குறோமோ அது கண்டிப்பாக கிருஷ்ணன் தருவாங்கங்கிறது ஐதீகம். அதுக்கப்புறம் நான் செஞ்சு வச்ச பலகாரம்லாம் வந்து இலையில வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு மேலே தான் பூஜை பண்ணலான்னு நினச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடியே வந்து எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஒவ்வொரு கிருஷ்ண ஜெயந்திக்கும் நம்ம இந்த மாதிரி விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட வந்து விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் கிருஷ்ணனே வந்து பிறப்பாங்கங்கிறது ஐதீகம். கிருஷ்ணனை பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மகாவிஷ்ணு எடுத்த 9வது அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணர் வந்து தமிழ்நாட்டில் கண்ணன் அப்படின்னும், வட மாநிலங்கள் இருக்கு இல்லையா, அங்கே கண்ணையா அப்படின்னும் வந்து அழைக்கப்படுவாங்களாம். கிருஷ்ணா வந்து இளம் வயதில் கோகுலத்தில் வாழ்ந்ததுனால அவர் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீடை, அதாவது உப்பு சீடை இல்லை ஸ்வீட் சீடை, அவல் லட்டு, அப்பம், தட்டை, முறுக்கு, வெண்ணெய், அதுக்கப்புறம் பாயாசம், அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து படைச்சி வழிபாடு செய்யணும். இதில் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா கூட பாலால் ஆன பொருட்கள் இருக்கு இல்லையா, வெண்ணெய், பால், தயிர், மோர், அவல், இந்த மாதிரி நெய், இதெல்லாமே நம்ம சேர்த்தி வச்சு அப்படி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கே வந்து நம்ம கிருஷ்ணனோட பாதம் வந்து வரைஞ்சி வைப்போம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து பூ போட்டு வரோம் இல்லையா, அது வந்து அதுக்கப்புறம் கிருஷ்ணனே வந்து வீட்டுக்கு வர மாதிரி ஐதீகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியை வந்து கேரளாவில் அஷ்டமி ரோகிணி அப்படின்னு அழைப்பாங்க. கிருஷ்ணர் வந்து கோகுலத்தில் இளம் வயதில் கோபியர்களுடன் சேர்ந்து விளையாட்டில் ஈடுபட்டதுனால ராசலீலா அப்படிங்கிற பேரில் வந்து நாடகமாக நடத்தப்படுறது வந்து வட மாநிலங்களில் வந்து பழக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து நள்ளிரவில் வந்து பிறந்ததாக வந்து புராண வரலாற்றில் வந்து சொல்கிறாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கிருஷ்ணன் நைட்டில் பிறந்ததுனால கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிறதும் வந்து நைட் டைமாக இருக்கணும். அது வந்து அதாவது ஒரு 6 மணிக்கு மேலே ஈவினிங் ஒரு 7, 8 அந்த டைமிங்கில் வந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கிருஷ்ணன் வந்து 3 வயசு வரைக்கும் கோகுலத்திலும், 3 முதல் 6 வயது வரை பிருந்தாவனத்திலும், 7 வயதில் வந்து கோபியர்களுடனும், 8 to 10 வயசு வரைக்கும் மதுராவிலும் வந்து வாழ்ந்திருப்பார். கம்சனை வதம் செஞ்ச போது கிருஷ்ணர் வயசு வந்து 7 இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய பலன்கள் என்னென்னு பார்த்துடலாம். கிருஷ்ண பரமாத்மாவோட அருளை பெறத்துக்கு கீத கோவிந்தம், ஸ்ரீமந்த் நாராயணியம், கிருஷ்ண கர்ணாமிருதம், இதெல்லாம் ஸ்தோத்திரங்களால் நம்ம துதிச்சு வணங்கணும். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு சின்ன குழந்தைங்க இருப்பாங்களே வீட்டில், அவங்களுக்கு கண்ணன் ராதை மாதிரி நம்ம வேடமிட்டு நம்ம வந்து பூஜை செஞ்சோம் அப்படின்னா நிறைய பலன்களை வந்து தரும். இந்த மாதிரி நம்ம வேஷம் போட்டு குழந்தைகளை வந்து நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அப்போ வழிபாடு செய்யும் போது அந்த குழந்தைங்க வந்து புத்திசாலியாக திகழ்வார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை. கண்ணனை வழிபட்டாங்க அப்படின்னா அகந்தை வந்து அகலுமா, குழந்தைகளுக்கு வந்து மூர்க்க குணம் வந்து ஏற்படாது, இளைஞர்கள் வந்து தர்மசீலராக வாழ்வாங்க, அரசியல்வாதிகளுக்கு நிர்வாக திறமை வந்து அதிகரிக்கும். அதே மாதிரி பெண்கள் வந்து கண்ணனை மனமுருகி நம்ம போற்றி வழிபட்டோம் அப்படின்னா திருமண தடைகள் வந்து விலகி திருமணம் வந்து கைகூடும். அதே மாதிரி விவசாயிகள் வந்து கிருஷ்ணரை வழிபட்டோம் அப்படின்னா வயல்கள் விளைச்சல் அதிகரித்து செல்வம் பெருகும். இந்த மாதிரி நிறைய பலன்கள் வந்து கிருஷ்ணரை வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு வருஷமும் கிருஷ்ணன் நம்ம வழிபட்டு இந்த மாதிரி நெய்வேதியங்கள் படைச்சி நம்ம வந்து கிருஷ்ணன் ராதை நம்ம வேஷம் போட்டு நம்ம அந்த வழிபாடு செய்யும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப வந்து அமைதியாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி வருஷம் வழிபடுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வருஷம் புதுசாக வழிபட்டு இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு நைட் டைமில் ஒரு 7 மணிக்கு வந்து நான் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். கிருஷ்ணன் வழிபாடு செய்யும் போது நம்ம வந்து 108 போற்றிகள் வந்து நம்ம சொல்லிவிட்டு நம்ம பூவால் அர்ச்சனை செய்யும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம கேட்ட வர வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நான் இந்த டைம் தான் ஃபஸ்ட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் வந்து எதுவுமே சாப்பிடாமல் விரதம் இருந்து 108 போற்றிகள் சொல்லிவிட்டு நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் வந்து எங்கள் கிருஷ்ணன் ராதை. கிருஷ்ணன் வந்து அது பாப்பா தான், அதுக்கு வந்து நான் கிருஷ்ணன் வேஷம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அது வந்து பெரியப்பா வந்து ராதை. நான் வந்து 3-4 வருஷம் வந்து இது செலிப்ரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் எங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை வந்து நம்ம 108 முறை வந்து நம்ம சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பொண்ணு 4 இயர்ஸ் எகோ வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் சிம்பிளாக வந்து கிறிஸ்டியன் வேஷம் போட்டிருந்தேன்.
அப்போ எடுத்த ஃபோட்டோ இது. அதுக்கப்புறம் இது வந்து அடுத்த வருஷம் 3 இயர்ஸ் ஆகோ 2022 வந்து இந்த ஃபோட்டோ எடுத்தது. இந்த ஃபோட்டோ இதில் ராதே மேக்கப் எல்லாமே நான் போட்டது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ராதே கெட்டப் இருக்கு இல்லையா, இந்த ட்ரெஸ்ஸு வந்து நானே தைச்சது. என்கிட்டயே வந்து தையல் மிஷின் இருக்குல்ல, இது வந்து நானே தைச்சேன். அப்போ புதுசாக தைச்சி அவளுக்கு போட்டிருந்தேன். இது வந்து அடுத்த வருஷம் செஞ்சது. 2 இயர்ஸ் எகோ வந்து இந்த ராதே மேக்கப் போட்டு விட்டேன். இது வந்து அவள் யூகேஜி படிக்கும் போது வந்து இந்த ராதே கெட்டப் போட்டு விட்டேன். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ராதே வேஷம் போடும்போது ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லாஸ்ட் இயர் வந்து இந்த மேக்கப்பு. இது வந்து லாஸ்ட் டைம் எடுத்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே நான் வந்து ராதே மேக்கப் நானே போட்டது தான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கிருஷ்ண ராதே வேஷம் போட்டிருந்தீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.